லோக்சபா தேர்தல் கிருஷ்ணகிரி எம்பி செல்லகுமாருக்கு மீண்டும் சீட் வழங்க காங்கிரஸ் கட்சியினர் போர்க்கொடி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கிருஷ்ணகிரி ராயகோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள தனியார் மஹாலில் கிருஷ்ணகிரி லோக்சபா தொகுதி காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் சக்கரவர்த்தி தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட துணைத் தலைவர் தளபதி ரஹமத்துல்லா அனைவரையும் வரவேற்று பேசினார். ராகுல் பேரவை மாநில தலைவர் ஏஜி ராமச்சந்திரன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் நீலகண்டன், சிறுபான்மை பிரிவு மாநில துணைத் தலைவர் ஜாவித்கான், மனித உரிமைத்துறை மாவட்ட தலைவர் நாகராஜ், வட்டார தலைவர் நாராயணசாமி, மாவட்ட பொதுச் செயலாளர் அப்சல், அகில இந்திய காங்கிரஸ் முன்னாள் உறுப்பினர் முத்து, போச்சம்பள்ளி மனோகரன், முன்னாள் கவுன்சிலர் நாகராஜ், வட்டார தலைவர் அன்புநாதன் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர். மாநில பொதுச் செயலாளர் ஏகாம்பாவனன், முன்னாள் மாவட்ட தலைவர்கள் நாராயணமூர்த்தி, சுப்பிரமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள். வரும் பாராளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி தொகுதியை காங்கிரசிற்கு ஒதுக்க வேண்டும். கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த மண்ணின் மைந்தருக்கு போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டும். காவேரிப்பட்டினம் காங்கிரஸ் அலுவலகம், காந்தி மண்டபத்தை மீட்டெடுக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லகுமார் மீண்டும் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு பாதிக்கும். எனவே அவருக்கு இந்த தேர்தலில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்க கூடாது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும் ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சார்பில் அனைத்து நிர்வாகிகள் முன்னிலையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் முன்னாள் நகர தலைவர் வின்சென்ட், தக்காளி தவமணி, ஓபிசி மாவட்ட தலைவர் அஜித் பாஷா, அமைப்பின் மாவட்ட தலைவர்கள் ஷபீக் அகமத், செல்வம், ஹுசேன், சரவணன், ஏழுமலை, அஜிசுல்லா, இளைஞர் காங்கிரஸ் சட்டமன்ற தொகுதி தலைவர் சதாம், ராமச்சந்திரன், கோவிந்தன், சரவணன், மாரியப்பன், இர்ஃபான், அஞ்செட்டி மாதேஷ், சாமல்பட்டி முருகேசன், அன்பரசன், நித்யானந்தன், சந்திரசேகர், குமரவேல், நடேசன், துரைசாமி, ராஜேந்திரன், மகளிர் அணி சேர்ந்த முபின்தாஜ், சத்யராணி, சித்ரா, மாதம்மாள், கனிமொழி, கலையரசி, முனியம்மாள், ரத்னா உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். முடிவில் ராகுல் பேரவை மாவட்ட தலைவர் குட்டி என்கின்ற விஜயராஜ் நன்றி உரையாற்றினார். இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பதற்கு உதாரணத்தை நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன். சேலம் பைபாஸிலே ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பஸ் ஸ்டாப்பையும் பாருங்கள், தர்மபுரியில் இருக்கிற ஜிஹெச்சுக்கு அருகாமையில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பையும் பாருங்கள். அதுக்குண்டான நிதி தான் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதற்குண்டான நிதி தான் அங்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய தகுதியை பாருங்கள், அதனுடைய தகுதியை பாருங்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த தொகுதி, அந்த ஏரியா என்னுடைய பஞ்சாயத்துக்கு உட்பட்டு நான் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கிறது. அங்கே அந்த பஸ் நிலையத்திற்கு பூமி பூஜை போடுவதற்காக வருகிறார். அது எனக்கு தெரியாது. நான் ஒரு காங்கிரஸ்காரனாக கேவலமான சூழ்நிலையில் நான் காங்கிரஸ்காரனாக இருந்து கொண்டிருக்கிறேன். இதுவும் போக நான் ஒரு மாவட்ட தலைவராகவும் இருந்து விட்டேன். இது எப்படி இருக்கிறது பாருங்கள். அந்த பஞ்சாயத்தினுடைய தலைவர் நாராயணன் என்பவர் அதிமுகவை சேர்ந்தவர் என்னை அழைக்கிறார். உங்கள் எம்பி வருகிறார், பஸ் ஸ்டாப்புக்கு பூஜை போடுகிறோம், பூமி பூஜை போடுகிறோம், வாருங்கள் என்று கேட்டுவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். ஏன் உங்களுக்கு தெரியாதா, உங்களை அழைக்கவில்லையா என்று கேட்கிறார். நான் என்ன சொல்வது? காங்கிரஸ்காரனாக இருந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய கேவலப்படுத்தி விடக்கூடாதே என்பதற்காக ஐயா என்னை அழைத்தார்கள். எனக்கு ஒரு அவசர வேலை இருப்பதால் நான் போகவில்லை, அதனால் நான் வரவில்லை, நீங்கள் போயிட்டு வாங்க. இல்லை நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டு போயிட்டார். அந்த கூட்டு போன பின்னாடி தான் அப்பா கூட யாரும் எனக்கு சொல்லலை. இதுதான் முடிஞ்சு போச்சு. அங்கேயும் நான் கேட்டுட்டு கேவலப்பட்டாச்சு கூட அது விட்டுருங்க. ஏன்னா காங்கிரஸ்காரனா இருந்தால் அது சூடு சொல்றேன் எல்லாருக்கும் இருக்கும். காங்கிரஸ்காரனா இல்லை, கூட இருக்கிற ஒரு 420 ஒரு முள்ள மாதிரி முடிச்ச வச்சு எப்படி ஏற்பட்டவங்களை வச்சு கட்சி நடத்துறவனுக்கு இந்த கட்சியை பற்றியுடைய அருமையும் பெருமையும் யாருக்கும் தெரியாது. அயோக்கியங்களும் அக்கிரமக்காரனுங்களும் முள்ள மாதிரிங்களும் முடிச்ச வைக்கங்களை கூட வச்சுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டவர்களை வச்சு வச்சுக்கிட்டு இந்த கட்சி நடத்தா காங்கிரஸ்காரன் யாருன்னு தெரியும்? காங்கிரஸ்காரன் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தெரியாது. யாரெல்லாம் வந்து இவரை கூப்பிடுறாங்களோ அவெல்லாம் காங்கிரஸ்காரன். யாரெல்லாம் இவர் செய்யற தப்ப தட்டி கேட்கறான்னா அவன் காங்கிரஸ்காரன் விட்டு நீக்கிறது கட்சிக்காரனே இல்லாம. இப்படி எல்லாம் ஒரு சூழ்நிலை இருந்தா இந்த கட்சி எப்படி வளரும்? அவர் என்ன எங்களுக்கு விரோதியா? நிச்சயமா செல்லகுமார் எங்களுக்கு விரோதி கிடையாது. அவரை எதிர்க்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல. இந்த மண்ணின் மைந்தன் ஒருவன் வருவான். அவன் வந்தால் மட்டுமே இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய உணர்வுகளை தெரிந்து கொள்வான் என்பதற்காகத்தான் இந்த மண்ணின் மைந்தன் வர வேண்டும் என்று சொல்கிறோம்.
செல்லக்குமார் வரக்கூடாது என்பதற்கு நாங்கள் அவருக்கு விரோதி அல்ல. அவர் வர வேண்டாம் என்பதற்கு நாங்கள் சொல்லுவதற்கு எங்கள் உணர்வை அவர் மதிக்கவில்லை என்பதற்காகத்தான் இந்த மண்ணினுடைய மைந்தன் தேவை, இந்த மண்ணினுடைய மைந்தன் தேவை, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் தேவை, இந்த காங்கிரஸ்காரனுடைய உணர்வுகளை தெரிந்து ஒருவன் தேவை. அந்த தேவையினை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த மண்ணின் மைந்தன் தேவை. இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நண்பர்களை நான் இந்த நேரத்திலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த கூட்டத்தினை கூட்டுவதற்கு எங்களை தள்ளப்பட்டிருக்கின்ற செல்லக்குமார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லுகிறேன். இந்த கூட்டத்தினை கூட்டியதற்கு ஒரு சின்ன தவறை செய்து விட்டார் சுப்பிரமணிய அவர்கள். ஒரு தனிப்பட்ட நபருக்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டது என்பதிலே வரலாறு சொல்லிவிடக் கூடாது. இந்த நேரத்திலே எனக்கு அந்த பதவி கொடு என்று கேட்டது மிகப்பெரிய தவறு. இதனை உண்மையாக கண்டிக்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால் இந்த மண்ணினுடைய மைந்தன் யாரானாலும் வரட்டும், தயவு செய்து நீங்கள் போராடி பெற்று வாருங்கள். உங்களை வெற்றி பெறுவதற்கு ராத்திரியும் பகலும் தேர்தல் முடிவையும் நான் கூட இருப்பேன். ஆனால் இந்த கூட்டத்திலே நீங்கள் சொன்னது மிகப்பெரிய தவறு என்பதிலேயே இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கட்சி என்பதுதான் நமக்கு முக்கியம், தனிப்பட்ட நபர் முக்கியம் அல்ல. இந்த இயக்கம் முக்கியம் நமக்கு, தனிப்பட்ட யாரும் நமக்கு முக்கியம் அல்ல. நமக்கு முக்கியம் கை சின்னம், நமக்கு முக்கியம் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி பிரதமர் ஆக வேண்டும் என்று சொன்னால் கை சின்னத்திலே கழுதையை நிறுத்தினாலும் குதிரையை நிறுத்தினாலும் நாங்கள் வெற்றி பெற செய்ய பாடுபடுவோம். ஆனால் இந்த மண்ணின் மைந்தன் இருந்தால் எங்களுடைய ஆசை நிறைவேறும், எங்களுடைய உணர்ச்சிகளிலே புரிந்து கொள்வான், எங்களுடைய கஷ்ட சுகங்களிலேயே பங்கெடுப்பான். சாவிலும் கல்யாணத்திலும் எங்களோடு சேர்ந்து ஒத்துழைத்து எங்களுடைய கஷ்டத்துகளிலும் எங்களோட பங்கு கொள்வார் என்பதிலேயே எங்களுக்கு மிக வேண்டும் என்று கஷ்டத்துடங்களை பங்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த மண்ணினுடைய மைந்தன் வேண்டும், இந்த மண்ணினுடைய மைந்தன் வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நன்றி. உரையை அண்ணன் டி ஏகாம்பவானன் மாநில பொதுச் செயலாளர் அவர்களை உரையாற்றுமாறு கேட்டுள்ளது. நம்முடைய கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய ஒரு எழுச்சி பெற வேண்டும் என்று 2 நாட்களிலே தீர்மானித்து அந்த 2 நாட்களிலே இப்பொழுது ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ் அடலேறுகளை இங்கே ஒருங்கிணைத்து அவர்கள் உள்ளங்கள் இருக்கின்றதை எல்லாம் வெளிக்கொணர வைத்து இந்த நல்ல கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற என்னுடைய அருமை தம்பி தளபதி ரஹமத்துல்லா அவர்களுக்கும் அருமை தம்பி சக்கரவர்த்தி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்திலே இங்கே பேசிய அத்தனை காங்கிரஸ் தலைவர்கள் அனைவரும் தங்களுடைய ஆதங்கங்களை கொட்டி தீர்த்திருக்கிறார்கள். இதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்வது என்னவென்றால், எப்படி 2018 ராகுல் காந்தி அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்ற பொழுது உங்களுடைய தொகுதியிலே நீங்கள் வேலை செய்யுங்கள், கட்சியிலே உறுப்பினராக சேருங்கள், கட்சியை பலப்படுத்துங்கள், உங்கள் தொகுதிக்கு உட்பட்டவரை நான் அங்கே வேட்பாளராக அறிவிப்பேன், யாரையும் நான் பாராசூட்டிலே கொண்டு வந்து அங்கே இறக்க மாட்டேன் என்று சொன்னாரோ அதே அந்த தலைவர் மீண்டும் எங்களுடைய கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு இந்த மண்ணின் மைந்தர்கள் யாரையாவது கை நீட்டி காட்டினால் அவர்களுக்கு எங்களுடைய ஒட்டுமொத்த ரத்தமும் சிந்தி இந்த காங்கிரஸ் மண்ணிலிருந்து மீண்டும் ஒரு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்கள் பிரதமராக வீற்றிருக்கின்ற அந்த நேரத்தில் நாங்கள் இங்கிருந்து அனுப்புவோம் என்ற இந்த நல்ல உறுதிமொழியை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்து இந்த நேரத்திலே இந்த கூட்டத்தின் மூலமாக நாங்கள் இன்று எடுத்திருக்கிற அந்த தீர்மானங்களை நான் இன்று வாசிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பர்களே, தீர்மானங்கள் இதுதான். வரும் பாராளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியை காங்கிரசிற்கு ஒதுக்கி கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த ஒருவருக்கே ஒதுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக தீர்மானங்களை கொண்டு வருகிறோம். காவேரிப்பட்டினத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் அலுவலகம், காந்தி மண்டபம், இதை மீட்டெடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக தீர்மானங்களை நான் முன்மொழிகிறேன். மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், ஏற்கனவே காங்கிரஸ் கோட்டையாக இருக்கின்ற இந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி மீண்டும் காங்கிரசுக்கே ஒதுக்க வேண்டும், கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு விட்டு கொடுத்து மீண்டும் காங்கிரசுக்கே ஒதுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக தீர்மானம் 3 நான் கொண்டு வருகிறேன். செல்லக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்லக்குமார் அவர்கள் மீண்டும் போட்டியிட்டால் தோல்வி நிச்சயம்.
வெற்றி வாய்ப்பு பாதிக்கும். ஆகவே செல்லக்குமாருக்கு இங்கு சீட்டு வழங்கக்கூடாது என்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் என்ற தீர்மானத்தை இந்த கூட்டத்தின் மூலமாக முன்மொழிகிறேன். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே காங்கிரசினுடைய இந்தியா கூட்டணி மிக பெரிய ஒரு அமோக வெற்றி பெற்று அதில் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக தீர்மானங்களை நிறைவேற்றினார். ஆட்சி காலத்திலே இருந்து மீட்டெடுத்தார்களோ அதுபோல இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இந்த கூட்டத்தின் மூலமாக தீர்மானத்தை முன்மொழிகிறேன். இன்று நாளையிலிருந்து கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி முக்கிய நிர்வாகி ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது.